கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகலேருந்து 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. மேலும் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 19 பேரும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்றாங்க. அதில் எஸ்பி வேலுமணியும் அதே மாதிரி சிவி சண்முகமே பார்த்திங்கன்னா டிவிகேல இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேரங்கள் நடந்துட்டு இருக்கதா பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களோட இணைப்பு தள்ளி போட்டிருக்கதான்னு சொல்கிறாங்க. தங்கமணி பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எதனால் பிஜேபி சூஸ் பண்ணியிருக்காருன்னா, நாமக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தங்கமணி, அங்கே டிவிகேல பார்த்திங்கன்னா அருண்ராஜ்ன்றவர், அங்கே ஒரு 3 அமைச்சர்கள் டிவிகேல இருக்காங்க. ஸோ அவங்கள மீறி பார்த்திங்கன்னா அங்கே வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தங்கமணியால். அதேமாதிரி குமாராபாளையத்தில் கூட பார்த்திங்கன்னா தங்கமணியை ஜெயிச்ச விஜயலட்சுமின்றவங்க பார்த்திங்கன்னா சிட்டிங் அமைச்சராக இருக்காங்க. அப்போ அங்கேயும் போனால் பார்த்திங்கன்னா ஒரு மோதல் போக்கு தான் இருக்கும்ன்றதைக்காண்டி தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும். ஸோ வேறு கட்சிக்கு பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் பார்த்திங்கன்னா போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட அனுமதி பார்த்திங்கன்னா பெறதுக்கான முயற்சி தான். திமுக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணுவாங்க. எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ பார்த்திங்கன்னா உள்ளே வருது செந்தில் பாலாஜி விரும்பலன்ற மாதிரி சொல்கிறாங்க. தனக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பயப்படுறாரு. இது மட்டும் கிடையாது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் விஷயத்துக்கு வரலாம். எம்ஆர் விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த ஒரு மோதல் போக்கும் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் போட்டிருந்தார். கோவையில் எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா போர்க்கொடி தூக்கியிருந்தார். நம்மளுக்கு தெரியும். அவர் தலைமையில் தான் எல்லா எம்எல்ஏக்களும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்கும்போது எஸ்பி வேலுமணியை காலி பண்ணுறதுக்கு செந்தில் பாலாஜியை களமிறக்கி விடலாம் கோவையில். அதாவது அதிமுகவில் இணைஞ்சால் அவர் மேலே இருக்க வழக்குகள் பார்த்திங்கன்னா நான் டெல்லிகிட்ட சொல்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அந்த நெருக்கடியை குறைக்கிறன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் எடுத்துரைத்ததாக சொல்கிறாங்க. இதனால் டென்ஷன் எம்ஆர் விஜயபாஸ்கர். ஏன்னா கரூரில் பார்த்திங்கன்னா ரொம்ப போராடி தான் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருந்தார். ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா தோத்துட்டார் 2021. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சார். ஆனால் திருப்பியும் செந்தில் பாலாஜி அதிமுக வர்றது எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பிடிக்கல. இது ஒரு அதிருப்தினால தான் போய் பார்த்திங்கன்னா டிவிகேல இணைஞ்சதாக சொல்கிறாங்க. அப்படியே ஓபிஎஸ்க்கு வந்துடலாம். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா திமுகவில் பெரிய லெவலில் பதவிகள் இல்லை. அதே மாதிரி திமுகவே ஒரு டல்லான சூழ்நிலை தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஆனால் ஓபிஎஸ்க்கு எந்த ஒரு பதவியும் இல்லை. மாவட்ட ரீதியான பதவி இல்லை, எந்த ஒரு பதவி இல்லாமல் பார்த்திங்கன்னா அவருமே ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. அதிருப்தின்றதை விட எல்லாருக்குமே மனசு தோணும். முதலமைச்சராக இருந்தவர் ஒரு டைமில் அவருக்கான வாய்ப்பு இல்லையான்ற மாதிரி. இப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா டிவிகேல வந்தால் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதாவது நம்பர் 2 பொசிஷன் போகலாம். எப்படின்னா விஜய் முதலமைச்சராக இருக்கார். ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ். இந்த அடிப்படையில் நம்பர் 2 செங்கோட்டையன் இருக்கலாம். அவர் சிட்டிங் அமைச்சராக இருக்கலாம். பட் சீனியர் வயசில் இந்த பதவி வயசில் பார்க்கும்போது நம்பர் 2 பொசிஷன் போயிடலாம். இதைத்தான் பார்த்திங்கன்னா தங்கமணியும் திட்டம் போட்டு பிஜேபிக்கு போனால் நம்பர் 1 பொசிஷன். ஏன்னா பிஜேபியில் இருக்கோம் யாருமே அமைச்சர் பதவியில் இருந்ததில்லை. அது சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா மூலமாக அமைச்சர் ஆகிறது வேறு. ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா தேர்தல் மூலமாக யாருமே அமைச்சரானவங்க இல்லை. இப்போ தங்கமணி அங்கே முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் முன்னாள் அமைச்சர். நீங்கள் சொல்லலாம் நைனா நாகேந்திரன் இருக்காரே அவர் முன்னாள் அமைச்சர் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அவர் முன்னாள் அமைச்சர் தான். பட் இப்போ பிஜேபியில் அண்ணாமலை மாறின அப்புறம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நைனானந்தன் வேகமாக செயல்படல. எடப்பாடி பழனிசாமியோட டைப்பில் தான் இருக்கார். ஆனாலுமே வேகமாக செயல்படல. இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்விக்கு பார்த்திங்கன்னா காரணமே சசிகலாவும் கூட. நைனானந்தனோட வெற்றியை பார்த்திங்கன்னா தடுத்தது சசிகலா. புரியுதுங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நைனானந்தனோட டையப் வச்சாலுமே தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியல சசிகலாவில். ஆனால் தங்கமணிக்கு இந்த நெருக்கடி கிடையாது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா டிவி கேட்டால் தோற்றுருந்தாலுமே அவர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 4 முறை எம்எல்ஏ இருந்தவர். அடுத்த முறை ட்ரை பண்ணால் வாய்ப்பு இருக்குது. அது எம்எல்ஏ பொசிஷன் திருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பிஜேபியில் இணையும் பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே தோற்றாலுமே ஒரு மத்திய அமைச்சர் பதவியோ ராஜ்யசபா சீட்டில் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சருக்கு ஆனால் பதவிக்கான வாய்ப்பு இருக்குது.
இன்னொரு விஷயம், அவர் மேலே வழக்குகள் இருக்குது. அவர் மின்சாரத்துறை அமைச்சர் கடந்த அதிமுக பேட்டிகளில் இருக்கும்போது இந்த நிலக்கரி விஷயமா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. டெல்லியோட டைப் வச்சா அது குறைன்ற மாதிரி அவரும் யோசிக்கிறார். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நயினா நாகேந்திரன் சிறப்பாக செயல்படலையான்னு கேட்டிங்கன்னா அவரும் சிறப்பாக தான் வந்து பாஜகவில் செயல்படுறாரு. ஆனால் அவர் தென் மாவட்டம் கூறியவர், தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அடையாளமாக பார்க்குறது வந்து அதிமுக வயசில் சொல்கிறேன். இப்போ திமுகவில் ஓபிஎஸ் இருந்தாலுமே அதிமுக அடையாளமாக ஓபிஎஸ் இருந்தால் சசிகலா, டிடி தினகரன் இவங்க தான் இருக்காங்க. அதில் என்றைக்குமே பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரனோ ஆர்பி உதயகுமாரோ வேறு யாருமே அந்த பொசிஷனுக்கு பார்த்திங்கன்னா வரலை. வர்றதுக்கான வாய்ப்பு குறைவுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து தங்கமணிக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா டிவிக்கில் அதிகமாக இருக்குது. அவருமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரோட மகன் ஓபி ரவீந்திரன் பார்த்திங்கன்னா இணையறதுக்கான ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதா தகவல் இருக்குது. எப்படா பொதுக்குழு நடக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட தான் கையெழுத்து வாங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் போட்டலாம்ன்ற எண்ணத்தில் இருக்கும்போது தான் மாவட்ட செயலாளர் அந்த 25 பேர் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அதுபடி அவங்களெல்லாம் மாற்றி விட்டார். அதுவும் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக இருக்க மாவட்ட செயலையும் பார்த்திங்கன்னா மாற்றி விட்டார். அதில் தான் பெஞ்சாமின் மாட்டிக்கிட்டார். ஸோ எஸ்பி வேலுமணி தீவிர ஆதரவாளர், அவர் எம்எல்ஏ கூட இல்லை. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை மாவட்ட செயலாளர் கூட்டினா அவர் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. அவர் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு செல்வாக்கான நபர். அவர் பெஞ்சாமின் பை இணையும் போது மிகப்பெரிய இருக்கவுள்ள க்ரௌடு கூட்டிகிட்டு போனார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உருவாக்குச்சு. திமுகவுக்கு பார்த்திங்கன்னா இணைஞ்சோன மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அதிமுக தொடர்ந்து கரைஞ்சிட்டே வருதுன்ற மாதிரி. ஆனால் மாவட்ட செயலாளர் மாற்றுற மாதிரி பொதுக்குழு உறுப்பினர்களை மாற்ற முடியல. 1500 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1300 பேர்கிட்ட சைன் ஆல்ரெடி வாங்கியிருக்கதா சொல்லிட்டாங்க. இதுவுமே எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை. அதாவது எடப்பாடியோட பொதுச்செயலாளர் பதவியை பார்த்தீங்கன்னா காவு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சரியில்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டே போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ ஆர்பி உதயகுமார் மதுரையில் பேசும்போது கூட என்ன பேசியிருக்காருன்னா, விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் விஜய் அந்த 107 இடங்களை ஜெயிச்சிருக்கீங்கள, அவங்கள வரிசையாக நிற்க வச்சு ஒருத்தர் பேர் சொல்லிட்டாருன்னா நான் பொது வாழ்க்கையில் அதாவது அரசியல் விட்டே விலகிறேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே சவால் விட்டுருக்காரு. இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பை கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இல்லை. தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த குரல் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பேச்சு பேசியிருக்காரு. திடீர்னு பேசுகிறதுக்கான காரணம், இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க, இவங்கெல்லாம் திடீர்னு பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு வேகமாக செயல்படுங்கன்ற மாதிரி. ஆனால் இந்த வேகம் பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அதிமுக பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மிகப்பெரிய லெவல் நெருக்கடி. இந்த முன்னாள் அமைச்சர்லாம் போயிட்டு இருக்கிறது மிகப்பெரிய நெருக்கடி தான் தவிர்த்து இது வந்து அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவே திணறிட்டு இருக்காங்க. திமுக தன்னோட எம்எல்ஏ தக்க வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சியை பார்த்தீங்கன்னா திமுக வந்து இருக்கும்போது அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக எப்போ வந்து ஆளுங்கட்சி பதவி இழந்துச்சோ அப்போ எல்லாருமே டிவிக்கு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிவிக்கேலையும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம். ஆனால் அவங்களுமே ஒரு மனக்கசப்பாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தயவில் தான் இப்போ ஆட்சி விஜய் நடத்திட்டு இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணுற பார்த்தா அது அதிமுக ராஜினாமா பண்ண பார்த்தா அங்கே இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வந்தால் டிவிக்கே திருப்பி ஜெயிக்கும் போது அசுர பலத்தோடு இருக்கும். அப்போ இந்த கூட்டணி கட்சியோட தயவுலாம் தேவையில்லை. அப்போ தங்களோட தயவு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் செயல்படும் போது எங்களோட பேச்சை கேட்க மாட்டோன்ற பயம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து இந்த பேரம் நடந்திருக்குன்ற மாதிரி. இது முன்னாலேருந்தே பார்த்திங்கன்னா பேரம் நடந்துருக்காக வந்து திமுக அதிமுக குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. லேட்டாக பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் இருக்குது அந்த வழக்கு. ஸோ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் தெரியுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்திங்களா, இந்த பேர பிரச்சனை அதெல்லாம் முடிவுக்கு வரணும். இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே நடத்துவாங்க. அதுக்கு இப்போ வந்து சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் சம்மந்தம் இருக்கனால அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஏவா வேலு பார்த்திங்கன்னா அவர் மேலேயும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து புகார் கொடுத்து சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க, வரல. அவர் சிகிச்சைக்கான போயிருந்தார். செந்தில் பாலாஜிக்கும் மிகப்பெரிய நெருக்கடி. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா திமுகக்கான நெருக்கடி. ஆனால் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி குறி வச்சும் இருக்குது. எடப்பாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இந்த சொத்து குவிப்பு வழக்கு இதெல்லாம் முன்னாள் அமைச்சருக்கு மேலே இருந்தாலுமே எடப்பாடி மேலே வந்து இருக்கிற வந்து இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி வந்துருன்றாங்க. ஏன்னா இதெல்லாம் பின்னாலேருந்து சொல்கிறதுக்கு விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவர் கட்சியில் இல்லை. ஆனால் இங்கே அதிமுக கலந்து போன செங்கோட்டையன் இருக்கார்.
செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அவர் கட்சியாக இருந்தாலுமே அவருக்கு அதிமுக அடையாளம், அதிமுகவோட நுணுக்கங்கள், அதிமுகவில் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர் என்னென்ன வழக்கு இருக்குது, எதை அடித்தா வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்துன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் செங்கோட்டையனுக்கு. அதுபடி நடந்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் வருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.